நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு 22வது தவணை தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அதாவது PM கிசான் திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தகுதியான சிறு மற்றும் குறைந்த நில அளவு கொண்ட விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தொகையானது 2000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு பயனாளர்களுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்டுச்சு. இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக 21 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் சமீபத்தில் 21வது தவணையானது நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டது. இதுல கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைஞ்சாங்க. தற்பொழுது 22வது தவணை தொகை எப்பொழுது வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே அதிகரிச்சிருக்கு. இந்நிலையில் அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் 22வது தவணை தொகை பாத்தீங்கன்னா மார்ச் மாத இறுதிக்குள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கிறதாக கூறப்படுகிறது. இதற்கான நிர்வாக செயல்முறைகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 21வது தவணை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க உங்களுடைய ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய 22வது தவணை தொகையில 21வது தவணை தொகையும் சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோ விவசாயிகள் உங்களுடைய EKYC செயல்முறை முழுமையாக நிறைவடைஞ்சிருச்சா அப்படிங்கறத செக் பண்ணணும். வங்கி கணக்கோட ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கணும். வங்கி கணக்கு செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யணும். பெயர், கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். சோ பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் மூலமாக 21 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. 22வது தவணை தொகை மார்ச் மாதத்துக்குள் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் யார் யாருக்கெல்லாம் 21வது தவணை தொகை கிடைக்கலையோ அவங்க உங்களுடைய KYC அப்டேட் முடிச்சிட்டீங்களா, வங்கி கணக்கோட ஆதார் என்ன லிங்க் பண்ணிட்டீங்களா, அடுத்து உங்களுடைய கொடுத்திருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கு எண் ஆக்டிவா இருக்கா, இதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியா இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 22வது தவணையில 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.